இப்போ இது போல் ரோஜா செடி கவரில் வாங்கினா நீங்கள் எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இதே கவரில் கூட நீங்கள் வளர்க்கலாம். செடி மெதுவாக வெளியே எடுத்துட்டு தண்ணியில் இறக்கி செடி வேரோட தனியாக எடுத்துடணும் செடி. அதுக்கப்புறமா நீங்கள் கொடுக்க வேண்டிய எருவு மண் எல்லாம் கலந்துட்டு இது போல் சின்ன கப்பில் நீங்கள் போட்டுக்கணும். அதாவது கப் தொட்டி வந்து 8 இன்ச்சுன்னு நினைக்கிறேன். 8 இன்ச் பாட்டில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன நல்லா லூஸாக மண் ரெடி பண்ணிட்டு ரோஜாக்கேற்ற மண் இந்த தொட்டிக்குள்ளே நீங்கள் மாற்றிக்கணும் கொஞ்ச நாள் வரைக்கும். இல்லைன்னா இதே கவர் வந்து நம்ம வெளியே எடுத்துகிட்டு அதாவது தண்ணியில் விட்டுட்டு பக்கெட் தண்ணியில் வச்சுட்டு வேரோட தனியாக ரோஜா செடி எடுத்துடணும். எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் பக்கெட் தண்ணியில் ஒரு அரை பக்கெட் தண்ணியில் நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா செடி நல்லா லூஸ் ஆகும். சாயிலெல்லாம் இறக்கிட்டு செடி தனியாக வரும். அப்போ அந்த செடி மெதுவாக நீங்கள் எடுத்து மண் ரெடி பண்ணிட்டு இது போல் 8 இன்ச் பாட்டில் வந்து 8 இன்ச் பாட்டில் வந்து ஹோல்ஸ் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும். புது தொட்டியில் ஹோல்ஸ் போட மாட்டாங்க, நம்ம தான் போட்டுக்கணும். போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா செடி நடணும். எப்படி நடணும்னா கீழே வந்து ட்ரை லீஃபு ஜல்லிக்கல் அது போல் ரெண்டுமே சேர்த்து போட்டுக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் மேலே வந்து கொஞ்சமாக அதாவது ஒரு ரிவர் சாண்டோ இல்லை வந்து சாதாரணமான பழைய மணல் கலந்த மண்ணாக இருந்தால் நீங்கள் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து கவு மேனூரோ இல்லை கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டோ இருந்தால் போட்டுக்குங்க. அப்படி இல்லைன்னா காய்கறி வேஸ்ட்டு காய வச்சதெல்லாம் இருக்கும். மேல் பாகத்தில் கொஞ்சம் போல் ஒரு லைன் அதாவது ஒரு லைன் மட்டும் போட்டுட்டு பச்சையாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் போட்டுக்கிற மாதிரி இருந்தால் போட்டுக்கலாம். காய வைக்கலன்னா வெஜிடபிள் வேஸ்ட்டு லேசாக ஒரு லைன் மட்டும் நீங்கள் போட்டுக்கணும். அது போல் காய்கறி வேஸ்ட்டு மண் மேலே போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எல்லாமே கலந்து மண் வந்து எந்த மண்ணில் நீங்கள் நடுறீங்களோ ஒரே டைம் கலந்துக்கணும். எப்படி ரேஷியோனா 2 பங்கு மண் செம்மண், 1 பங்கு வந்து மணல், ஒரு அரை பங்கு கம்போஸ்ட்டு, கொஞ்சம் போல் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் நீங்கள் போடுறீங்க அதோட மிக்ஸ் பண்ணது தான் அது கணக்கு. ஒவ்வொரு பங்கு நீங்கள் வந்து கிச்சன் வேஸ்ட்டு கூட இதில் ஒரு அரை பங்கு சேர்த்துக்கலாம். அது போல் நீங்கள் கலந்து நட்டிங்கன்னா இன்னும் மணல் கண்டிப்பாக இருந்தே ஆகணும், கொஞ்சம் லூஸ் கொடுக்கறதுக்கு சாயில். ஏன்னா வேர் சுற்றி வரத்துக்கு நல்லாயிருக்கும். ஆனால் மண் வந்து எப்போவுமே ரோஜா செடிக்கு ரொம்ப லூஸ் மண் இல்லாமல் இன்னும் வர்றது வெயில் கொஞ்சம் மண்ணும் இருக்கணும். நம்மளுக்கு சில்னஸ் இருக்கும் உள்ளே. என்னதான் கோகோ பீட் போட்டாலும் நம்மளுக்கு சில்னஸ் கம்மியாக தான் இருக்கும். மண் தான் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் கோகோ பீட்டோடு சேர்த்து போடும்போது. நீங்கள் வந்து ஒரு பங்கு வந்து கோகோ பீட்டு இல்லை அரை பங்கு கோகோ பீட் சேர்த்துக்கிட்டு சாய்க்குள்ளே நல்லா கலந்து நட்டுடணும். அந்த வேரோட எடுத்த செடி மேலுக்கு வரைக்கும் நீங்கள் அந்த மண்ணை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே வச்சு அதுக்கப்புறம் மண் கொட்டணும். சில பேர் வந்து கீழே வச்சுட்டே அந்த செடியை வேரோட அதுக்கப்புறம் மண் போடுறாங்க. சீக்கிரம் இறங்கி வந்துடும் செடி. அதாவது ரூட்டு சீக்கிரமாக கீழே இறங்கிட்டா பாதிப்பு செடிக்கு. அதனால கொஞ்சம் மேல் பாகத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாயில் கவர் பண்ணிடணும். சப்போஸ் அப்படி வேணும்னா கூட நான் இந்த செடி நடும்போது நான் வீடியோ பண்ணுறேன். சப்போஸ் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கூட இது போல் நட்டுக்கலாம். ரோஜா செடி சூப்பராக வளரும். மேல் பாகத்தில் கோகோ பீட் வந்து போட்டு வைக்கணும். நான் சொன்ன எருவோட கொஞ்சம் வேப்ப இலை பவுடர் சேர்த்துக்குங்க. வேப்ப இலை பவுடர் இல்லைனாக்கா வேப்ப முன்னாக்கு சொல்கிறேன் நான். வேப்ப முன்னாக்கு இல்லைன்னா வேப்ப இலையை நீங்கள் சேர்த்துக்கலாம். சாய்க்குள்ளே கலந்துட்டே நீங்கள் நட்டுக்கலாம். கண்டிப்பாக வேப்ப இலை போடணும். இது போல் நான் சொன்ன போல் நீங்கள் நட்டிங்கன்னா ரோஜா செடி சூப்பராக வளரும். அப்புறம் நான் சொன்ன ஃபெர்டிலைசர்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒரு 10 டேஸ் 15 டேஸ் கழிச்சு எரு கொடுத்துட்டே வரணும். அப்போ நல்லாயிருக்கும் பிளான்ட்டு, ரோஸ் பிளான்ட்டு. இந்த வீடியோவில் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.